சென்னையின் சத்தம், வாகனங்களின் ஓசை, மனிதர்களின் அவசரம், இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு இடம் மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் ஆலந்தூர் பாலாஜி கோவில். ஆலந்தூர் ஒரு சாதாரண பகுதியா? இது பழமையான திருப்பதி இல்லை. இது மலைமேல் உள்ள கோவில் இல்லை. ஆனா இங்கே நிற்கும் பாலாஜி திருப்பதியிலிருக்கும் பாலாஜியை விட குறைவானவரில்லை. இந்த கோவில் எப்படி உருவானது? பெரும் மன்னன் கட்டிய கோவில் இல்லை. பெரும் கல்வெட்டுகள் இல்லை. ஒரு சாதாரண மனிதனின் அசைக்க முடியாத பக்தி. அதுதான் இந்த கோவிலின் அடித்தளம். கனவில் வந்த பாலாஜி. இந்த கோவில் உருவான கதை ஒரு கனவில் ஆரம்பிக்கிறது. ஒரு பக்தன், எந்த சாமியாரும் இல்லை, எந்த ராஜாவும் இல்லை, ஒரு சாதாரண மனிதன். அவனுடைய கனவில் பாலாஜி தோன்றுகிறார். நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். கனவா, கற்பனையா? பலர் சொன்னார்கள், இது உன் மனப்பிரமை, இது சாத்தியமில்லை. ஆனா பாலாஜி மீண்டும் மீண்டும் அதே இடத்தை காட்டினார். கோவில் கட்ட ஆரம்பித்த தருணம். பணமில்லை, பெரிய ஆதரவில்லை. ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும் அசையவே இல்லை. செங்கல் வைக்கப்பட்டது. முதல் பூஜை நடந்தது. அஞ்சிலிருந்து இந்த இடம் மாற ஆரம்பித்தது. பாலாஜியின் ரூபம் ஏன் வித்தியாசம்? இந்த பாலாஜி திருப்பதியிலிருப்பது போலவே சங்கும் சக்கரமும் திருமஞ்சன ஒளியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் வேறு. இங்கே பாலாஜி மிக அருகில் இருப்பது போல உணர்வு. கோவிலுக்குள் நுழைந்தால் வாசலில் நின்றவுடன் ஒரு அமைதி. சத்தம் தானாகவே குறையும். நீ பேச மாட்டாய், உன் மனமும் பேசாது. ஏன் இந்த பாலாஜி பிரச்சனை தீர்க்கும் தெய்வம்? இங்கே வந்தவர்கள் சொல்வது ஒன்றே. நான் கேட்டது நடக்கவில்லை, ஆனா எனக்கு தேவையானது கிடைத்தது. இதுதான் இந்த பாலாஜியின் மகிமை. கடன் பிரச்சனை, குடும்ப சிக்கல், மனவேதனை. பலரும் வருகிறார்கள். பணத்திற்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக. ஆனா வெளியே போகும்போது மனசில் லேசாக இருக்கும். திருப்பதி ஆலந்தூர் தொடர்பு. பலர் கவனித்த ஒரு விஷயம். திருப்பதிக்கு செல்ல முடியாத காலங்களில் இந்த கோவிலுக்கு வந்தால் அதே திருப்தி, அதே கண்பார்வை, அதே நம்பிக்கை. சனிக்கிழமை ஏன் விசேஷம்? சனிக்கிழமைகளில் இந்த கோவிலில் ஒரு தனி அதிர்வு. மக்கள் எண்ணிக்கை கூடும். ஆனா குழப்பமில்லை. ஏனென்றால் இங்கே பாலாஜி மனங்களை கட்டுப்படுத்துகிறார். நேர்த்திக்கடன், வித்தியாசமான அனுபவங்கள். இங்கே நேர்த்திக்கடன் வைப்பவர்கள் பணம் தருகிறேன் என்று சொல்லவில்லை, என்னை மாற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். பிரசாதம் சாதாரணமா? இங்கே கொடுக்கப்படும் பிரசாதம் சாதாரண லட்டு போல தெரியும். ஆனா பலர் சொல்வது, வீட்டுக்கு கொண்டு போன பிறகே அதன் சக்தி தெரிந்தது. மருத்துவமனைக்கு போகும் முன் கோவிலுக்கு வந்தவர்கள். பல உண்மை அனுபவங்கள். ஆபரேஷன் முன் இந்த பாலாஜியை நினைத்தவர்கள் அசாதாரணமாக மீண்டவர்கள். யாரும் விளம்பரம் செய்யவில்லை. ஆனா கதை பரவிக்கொண்டே இருக்கிறது. அறிவியல் என்ன சொல்கிறது? இந்த பகுதியில் மன அமைதியை தரும் சூழல். மன அழுத்தம் குறையும். ஆனா அறிவியல் பக்தியை அளவிட முடியாது. இந்த கோவில் என்ன சொல்கிறது? நான் மலைமேல் இல்லை, நான் தங்கக் கோபுரத்தில் இல்லை, நீ இருக்கும் இடத்திலேயே நான் இருக்க முடியும். இதுதான் ஆலந்தூர் பாலாஜி. ஏன் இந்த கோவில் பேசப்படாமல் இருக்கிறது? ஏனென்றால் இங்கே அற்புதம் மெதுவாக நடக்கும். சத்தமில்லாமல், ஆழமாக. குழந்தையில்லாத தம்பதிகள், பல வருடங்கள் நம்பிக்கை இழந்தவர்கள் இந்த கோவிலில் ஒரு தீபம் ஏற்றி கண்களில் நீருடன் வெளியே வந்தார்கள். சில மாதங்களில் அதே கண்களில் வேறொரு ஒளி. பாலாஜியின் உண்மை மதிமை. இவர் கேட்கும் தெய்வமில்லை, இவர் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம். கோவிலின் அமைதி ஏன் முக்கியம்? இங்கே உரக்க இசை இல்லை, பெரிய விளக்குகள் இல்லை. ஏனென்றால் இந்த பாலாஜி மனசுக்குள் பேசுவார். இறுதியாக, ஆலந்தூர் பாலாஜி கோவில் ஒரு பெரிய தலம் அல்ல. ஆனா பெரிய மாற்றங்களை அமைதியாக செய்யும் இடம். நீ பிரச்சனையுடன் வந்தாலும், நம்பிக்கையுடன் வந்தாலும், வெறும் கையுடன் நீ போக மாட்டாய். ஏதோ ஒன்று உள்ளே மாறியிருக்கும். அதுதான் ஆலந்தூர் பாலாஜி கோவிலின் உண்மையான தெய்வ மகிமை.